ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணக்கூடியது ஹீலியம் கேஸ் பத்தி தாங்க. ஹீலியம் கேஸ்னா ரொம்ப பயங்கரமான யோசிக்க வேண்டாம். நாம சாதாரணமா திருவிழாக்கள்ல வாங்கக்கூடிய கேஸ் பலூன் இருக்கு இல்லையா? விட்டா பறக்கக்கூடிய பலூன். அதில ஃபில் பண்ணக்கூடிய கேஸ் தான் ஹீலியம் கேஸ். இத வந்து பொதுவா மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடியதுங்க. ஆ மூச்சுக்குழாயில அழற்சி இருக்கக்கூடியவங்க, ஆஸ்துமா தொந்தரவு, சைனஸ் தொந்தரவு இருக்கக்கூடியவங்க, இதில டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது. அதாவது ஹீலியமையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி ஹீலியாக்ஸ் அப்படிங்கிற பேரில் அவங்களுக்கு மூச்சு பயிற்சிக்காக கொடுக்கக்கூடியது. அதன் மூலமாக குணமாகுங்கிறது மருத்துவ கூறு. இது போக பார்த்தீங்கன்னா வளிமண்டல ஆராய்ச்சிக்காக, வானிலை சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளுக்காக ஹீலியம் நிரப்பின பலூனை மேலே அனுப்புவாங்க. இப்படி அரசு சார்ந்த மருத்துவம் சார்ந்த பொருளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஹீலியம் கேஸ் காலப்போக்கில் பொழுதுபோக்குக்கு மாறுச்சு. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சியில் ஒரு பயங்கரமான திருவிழா நடந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஹீலியம் கேஸ் பலூனை விற்றுட்ருக்காங்க. அந்த ஹீலியம் ஃபில் பண்ணக்கூடிய அந்த சிலிண்டர் இருக்கு இல்லையா, அது வெடிச்சிருச்சு. 2 பேர் இறந்துட்டாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேருக்கும் கை கால்கள் துண்டான நிலையில் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்படியே ஒரு 20 நாள் முன்னாடி போனோன்னா ஹைதராபாத்தில் இதே மாதிரியான ஒரு விபத்து நடந்திருக்கு. அதுலேயும் 2 பெண்கள் இறந்து போயிருக்காங்க. சிலிண்டர் வெடிச்சிருக்கு, ஹீலியம் சிலிண்டர் வெடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் இல்லை, 3-4 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் மலைக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய தெப்பக்குளம் பரபரப்பான ஏரியா, இருக்கிற மிகப்பெரிய பஜார் திருச்சியை பொறுத்த வரைக்கும். அந்த பகுதியில் சிலிண்டர் வெடிச்சுது. அப்போ சின்னதாராபுரத்தை சேர்ந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். பேர் மறந்துட்டேன். அவர் இறந்து போயிட்டார். நிறைய பேருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ அவ்வளோ ஆபத்தான பொருளா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. ஹீலியம் அப்படிங்கிறது ரொம்ப மந்தமான வாயு. அதை நீங்கள் வெளியே கேஸை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் தீயை பற்ற வச்சா கூட எரியாது. பட் ஏன் வெடிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சிலிண்டருக்குள்ளே நிறைய கொள்ளளவு, அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்து அந்த வாயு நிரப்பும்போது அந்த ப்ரெஷர் தாங்காமல் வெடிச்சிடுது. ஏன்னா இந்த பலூன் விற்கிறவங்க, அந்த 20 ரூபா 30 ரூபாய்க்கு விற்கிறவங்க நிச்சயமாக விளிம்பு நிலை வியாபாரிகள், அன்றாடம் காட்சிகள், அன்னன்னைக்கு வருமானத்தில் மட்டுமே வாழ்க்கையை ஓட்டக்கூடியவங்க. அவங்களுக்கு பெரிய லாபமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அவங்க ஒரு சிலிண்டருக்குள்ளே எவ்வளோ கேஸ் ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களால புது சிலிண்டர்களை கரெக்டாக வைக்க முடியாது, பாதுகாக்க முடியாது, பராமரிக்க முடியாது. ஸோ அது திருப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதன் மூலமாகவும் அந்த கேஸ் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக பார்த்திங்கன்னா ஹீலியம் கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி. அதை ஒரு வியாபாரிகளுக்கு பண்ணும்போது லாபம் மிக குறைவாக வரும். அப்படிங்கிறனால அவங்களே அலுமினிய பவுடர், காஸ்டிக் சோடா இதெல்லாம் வச்சுட்டு ஹீலியம் கேஸை தயார் பண்ணுறாங்க. ஹீலியம் கேஸ் தயார் பண்ணுறதா அவங்க நினச்சிக்கிறாங்க. அதில் பலூனில் ஃபில் பண்ணி விட்டோன்னா மேலே பறக்கிறதுனாலே அது ஹீலியம் கேஸ் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆக்சுவலாக அலுமினியம், காஸ்டிக் சோடா இதெல்லாம் வச்சு தயார் பண்ணும்போது அதில் உருவாகக்கூடிய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் நம்ம இருக்கக்கூடிய காற்றை விட கனம் குறைவானது அப்படிங்கிறனால மேலே போகும். அதனால் நீங்கள் பலூனில் ஃபில் பண்ணிங்கன்னா அது பறக்கத்தான் செய்யும். ஆனால் ஹீலியம் மந்தமான வாயு, எந்த விதமான ஆபத்தையும் கொடுக்காது. நைட்ரஜன் அப்படி கிடையாது. பட்டுச்சுன்னா தெரிச்சிடும். சிலிண்டர் மட்டும் இல்லை, ஒரு தீப்பொறி கிடச்சா போதும் அந்த இடமே பஸ்பமாயிடும். ஸோ இந்த ஆபத்தான தொழிலை பெரிய எந்த விதமான வருமானமும் இல்லாமல், எந்த விதமான அரசின் முறைப்படுத்தப்பட்ட எந்த சட்டத்திட்டத்துக்குள்ளேயும் வராமல் இப்படி ஒரு தொழிலை செய்யலாமா? இது அந்த தொழிலாளிகளுக்கு எதிரானது கிடையாது. தனக்கும் ஆபத்து, தன்னை நம்பி சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வியாபாரம். அந்த இடத்துல ஆபத்தான பொருட்களை விற்கலாமா? இதை அரசாங்கம் கவனிக்கணும். தன்னெழுச்சியாக பொதுமக்களும் அதை பற்றி யோசிக்கணும். ஒரு வியாபாரி நம்ம எதை விற்கிறோம், எதை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காந்திஜி சொன்ன மாதிரி வாடிக்கையாளர்கள் கடவுள் மாதிரி. அந்த கடவுளுக்கு நாம் எதை படைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்றைக்கி நான் அதை பற்றி படித்தேன். ஸோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு புதுசாக ஹீலியம் கேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் எந்த பொருட்களை பயன்படுத்துகிறோம், என்ன விதமான அபாயகரமான பொருட்களை கூட நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவே போட்டேன். உங்களுடைய கமெண்ட்களை வழக்கம் போல் நான் எதிர்பார்க்குறேன். வேற என்ன, நன்றாக இருப்போம், நலமாக இருப்போம். நன்றி.